என் அன்பு தங்கமே, கடும் கோபத்தில் உன்னை எச்சரிக்கை செய்ய உன் வராகி இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, வஜ்ரகோஷம் என்று சொல்லி என்னை தொட்டுவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய அதிசயம் ஒன்று என்னவென்று இன்றே இந்த தாயானவள் உனக்கு காண்பித்து கொடுக்கப் போகின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல மாற்றங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது, எதை கொடுக்கவில்லை என்பதனை நீ கட்டாயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிந்து கொள்ள தொடங்கி இருப்பாயானால் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கை என்ன கொடுக்கும் என்பது உனக்கு புரிந்திருக்கும். உன்னுடைய எதிரிகளின் ஆட்டங்கள் எல்லாம் அடங்கிவிடத்தான் போகின்றது. இந்த வராகியின் கோபத்திற்கான காரணமும் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்திற்கும் ஒரு நிறைவான சம்பந்தம் இருக்கின்றது. அதை என்னவென்று நீ இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு அதிகப்படியான வேதனையை கொடுக்கும் பொழுது இது நமக்கு சரியானது அல்ல, இது நம் வாழ்க்கைக்கானது அல்ல என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து வெளிவராமல் நாம் இந்த விஷயத்திலிருந்து வெளிவந்து விட்டால் நமக்கு நிம்மதி கிடைக்காது, நமக்கான மனநிறைவு இருக்காது என்று சொல்லி மீண்டும் மீண்டும் நீ அந்த விஷயத்தை பற்றியே அதிகமாக சிந்தித்து கொண்டிருந்தாய். அதனால் உனக்கான மன சந்தோஷம் உன்னை வந்து சேராமலேயே போய்விட்டது. உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க நினைக்கின்றதோ அதுவெல்லாம் சரியாக உன்னை வந்து சேராமலேயே போய்விட்டது. இத்தனை நாளும் இதுவெல்லாம் நீ இழந்தது ஒருபுறம் இருக்க, இப்பொழுது மேலும் மேலும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் உன்னை தொடர்ந்து வரத்தான் செய்கின்றது. எல்லாவற்றையும் தாண்டி நாம் எப்படித்தான் வாழப்போகிறோமோ என்று என் குழந்தைக்கு மனதிற்குள் ஏற்படுகின்ற ஒரு சில பதற்றங்களுக்கு நிச்சயமாக இன்று இந்த தாயானவள் உனக்கு முடிவு சொல்ல வேண்டும் என்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையை, சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து நாம் நமக்கான வெற்றியினை பெற நினைக்கின்றோம். அதுவே நமக்கு சாதகமாக மாற வேண்டும், நமக்கு பாதகமாக ஒரு பொழுதும் மாறிவிடக்கூடாது. சுற்றி இருப்பவர்களிடத்தில் எதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாது என்ற ஒரு கணிப்பு நிச்சயமாக உனக்குள் இருக்க வேண்டும். நீ சொல்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கு கஷ்டம் எனும் பொழுது அதை கேட்டு இவர்கள் மனமகிழ்ச்சி அடைகின்றார்கள். உன்னிடத்தில் உனக்கு ஆறுதல் சொல்வது போல நடித்தாலுமே தனியாக சென்று இவர்கள் சந்தோஷப்படுகின்றார்கள். இதையெல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய தருணத்தில் இருக்கின்றாய். உனக்கான வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. எப்பொழுதுமே இப்படியே இருந்துவிட முடியாது. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நிச்சயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் வாழ்க்கை நமக்கு ஒன்று போல ஒரே மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுப்பதில்லை. எப்பொழுதுமே நாம் எந்த ஒரு விஷயத்திற்கும் கட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுக்குமே நிச்சயமாக ஒரு எல்லை என்ற ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது. மீண்டும் மீண்டும் ஒருவர் உன்னை காயப்படுத்துகிறார் என்றால் நிச்சயமாக அதிலிருந்து மீண்டு வர நீ நினைப்பதற்கு பதிலாக எத்தனை முறை மீண்டு வருகிறோம் என்பதனை கவனித்தால் அதை விட்டு விலகிவிட நிச்சயமாக உன்னால் முடியும். நீ நீண்ட காலமாக எண்ணிக்கொண்டிருக்கின்ற விஷயங்களும் இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையான சந்தோஷத்தை கொடுக்கவில்லை. எது வேண்டும் என்று நீ இழுத்து பிடித்து வைத்து நிறுத்தி வைத்து கொண்டிருக்கின்றாயோ அந்த விஷயம் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை தான் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை உணர்ந்து கொண்டு உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதனை சற்று கவனித்து பார். நிச்சயமாக உனக்கு புரியும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று. உனக்கு இதையெல்லாம் தருவதனால் இவர்களுக்கு என்ன லாபம் என்று உனக்கு நிச்சயமாக புரியும்.
என் பிள்ளையே, எப்பொழுதுமே ஒரு வட்டத்திற்குள்ளேயே இருக்க முயற்சி செய்யாதே. வெளியே வந்து பார். இந்த உலகம் பறந்து விரிந்து கிடக்கின்றது. உனக்கான வாழ்க்கையும் உனக்கான வாய்ப்புகளும் இங்கு அதிகமாக கிடைக்கின்றது. இதையெல்லாம் விட்டுவிட்டு வாழ்க்கையில் எப்பொழுதும் துரோகங்கள், எதிரிகள் என்று நீ இது போன்ற ஒரு வட்டத்திற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். வெளியே வந்து உனக்கான வாழ்க்கையை வாழத் தொடங்கிவிட்டால் இந்த துரோகமும் இந்த எதிரிகளும் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் இருக்க மாட்டார்கள். இவர்களை எல்லாம் என்றுமே நீ நினைக்க வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதுமே உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய். தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்குள்ளும் சிக்கி தவிக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லதற்குத்தான் நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொண்டாயானால் என்றும் உனக்கு நடப்பது உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். உன்னால் நல்ல பலன்களை அடைகின்றவர்கள் ஒருபொழுதும் உனக்கு சரியான மதிப்பு கொடுப்பதில்லை. உன்னால் தான் எல்லாம் என்று இருக்கும் பொழுதே உனக்கு மதிப்பு கொடுக்காத இவர்கள் உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்றால் உன்னை நிச்சயமாக நடுத்தெருவில் இழுத்து விட்டு விடுவார்கள். அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்கின்றேன், உனக்கென்று தனிப்பட்ட விஷயங்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும். இவர்கள் இல்லை என்றாலும் உன்னால் வாழ முடியும் என்கின்ற ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் உன் கையில் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்றது போல உன்னை நீ எப்பொழுதும் தயார்படுத்தி வைத்திருக்க வேண்டும். நல்ல நாள் என்ற ஒன்று உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதுமே இருந்தது கிடையாது. அந்த அளவிற்கு உன்னை காயப்படுத்துகின்றார்கள் உன்னோடு இருக்கின்ற உறவுகள். இதையெல்லாம் எப்படி கடந்து வர வேண்டும், இதையெல்லாம் எப்படி மீண்டு நீ உனக்கான வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று தெரியாமல் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் உன் தாயானவள் நான் அறிவேன். உன் மனவேதனையை நான் உணர்ந்ததனால்தான் இப்பொழுது உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கண்டு உன் தாயானவள் எனக்கு கண்கள் கலங்குகின்றது. ஆனால் என் பிள்ளை, இப்படியே இருந்து விட்டால் இந்த வாழ்க்கை உன்னை அழித்து விடும். அதனால் இதிலிருந்து மீண்டு வர நீ உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டே இரு. இந்த நேரத்தில் இருந்து உன் வாழ்க்கை என்னவென்று புரிந்து கொள்ள தொடங்கு. இந்த மனிதர்களுக்கு நேரத்திற்கு தகுந்தாற் போல மனது மாறுவதற்கு காரணம் என்னவென்பதனை தெரிந்து கொள்ள ஆரம்பி. இதையெல்லாம் தெரிந்து கொள்ளச் சொல்வது அவர்களை புரிந்து கொள்வதற்கோ மீண்டும் அவர்களோடு நட்பை வளர்த்து கொள்வதற்காகவோ அல்ல. இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்கள், இவர்களிடத்தில் இனி எப்பொழுதும் நாம் நமக்கான வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகத்தான் இதை நீ செய்ய வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் குழந்தையே, எந்த காலத்திலும் உனக்கு உதவியாக இல்லாவிட்டாலும் உனக்கு உபத்திரத்தை செய்யாமல் எல்லோரும் இருக்க வேண்டும். அதை செய்து கொண்டுதான் ஒருவர் இருப்பார் என்றால் இவர்களோடு இந்த வாழ்க்கை உனக்கு என்றுமே நல்லபடியாக அமைந்து விடாது. சரியான சந்தர்ப்பமும் சரியான நேரமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையை நீ விட்டு விலகிச் செல்வதோடு மட்டுமல்லாமல் உனக்கான புதிய வரத்தை பெற்று நீ அதன்படி உன் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ ஆரம்பித்து விட வேண்டும். ஒருவர் உன்னை காயப்படுத்துகிறார் என்பதற்காக வாழ்க்கையை தொலைப்பது முடிவல்ல. இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்வதுதான் அதற்கான முடிவு. நல்லபடியாக அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்டுவதுதான் அதற்கான முடிவு என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் என்றும் உனக்கு வருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையின் சந்தோஷங்களை எல்லாம் அனுபவிக்க எப்பொழுதுமே நீ தயாராகவே இருந்துவிடு. என்றும் உனக்கு இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை உன்னால் ஒரு நாள் புரிந்து கொள்ள முடியும். அன்று உனக்கு தேவையான விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். எதிர்வரக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் கடந்து நீ நினைத்ததை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். வராகியின் அன்பு பிள்ளையாக நீ மாறிவிடுவாய். யாருமே இல்லாமல் தனித்து வாழ்கிறாய் என்றால் அந்த நொடி உனக்கான நியாயம் உன் பக்கம் இருக்கும் பட்சத்தில் அம்மா உன்னை ஒருபொழுதும் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள். ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை நான் உன் வசமாக்கி கொடுப்பேன். ஏதாவது ஒரு வகையில் இந்த வாழ்க்கையை நான் உனக்கு மீட்டு கொடுப்பேன். நன்மைகளை எல்லாம் உனக்கு செய்து கொடுத்து இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று கேட்கின்ற அத்தனை மகிழ்ச்சியையும் நான் நிறைவாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இனியாவது இந்த சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு நீ வாழத் தொடங்கு.
இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு. விடியும் பொழுது உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். என்றுமே உன்னால் நம்ப முடியாத சந்தோஷங்கள் அத்தனையும் உன்னை தேடி வரும் என்பதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வராகி இருக்கும் பொழுது எதை பற்றியும் கவலைப்படாதே. இந்த வாழ்க்கை உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு சேர்க்காமல் அம்மா உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனையும் நீ புரிந்து கொள். உன்னுடைய எதிரியும் துரோகங்களும் அழியப் போகின்ற நேரத்தில் நீ இவர்களுக்கு ஒருபொழுதும் உன் வாழ்க்கையில் இடம் கொடுக்க கூடாது என்பதுதான் அம்மாவினுடைய கோபத்திற்கு காரணம் என்பதனையும் தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே எல்லா விஷயங்களிலும் கவனமாக இரு. உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.